புதுக்கோட்டை அருகே 20 ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட தர்பூசணிகள் போதிய விலை கிடைக்காமல் கொடியிலேயே அழுகத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே உள்ள தெம்மாவூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற விவசாயி கொப்பம்பட்டி பகுதியில் 20 ஏக்கர் நிலத்தில் சொட்டு நீர் பாசன முறையில் 60 நாட்களில் விளைச்சல் தரக்கூடிய தர்பூசணிகளை சாகுபடி செய்துள்ளார். 2 கிராமங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் உரிய முறையில் பராமரித்ததால் அதிக மகசூல் கண்டு 5 கிலோ முதல் 15 கிலோ எடை வரையிலான தர்பூசணி பழங்கள் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. ஆனால் அவற்றுக்கு போதிய விலை கிடைக்காததால் கொடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 60 நாட்கள் கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலையுடன் கூறினர். 3 வருஷமாகவும் எங்களுக்கு இந்த ஆட்டி ரொம்ப நட்டமாக இருக்குது. நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு கூட இந்த காய் போய் சேரல. அதுக்காக எங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். நாங்கள் இதை விட்டால் வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இதை நாங்கள் 60 நாள் பாடுபடுறோம்னா இதை உழுது பாய் விரித்து இதுக்கு விதை வச்சு களை எடுத்து இவ்வளோலாம் இப்போ கஷ்டப்பட்டும் இப்போ இந்த காய் விலைக்கு போகலை. ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா செலவாகுது. அப்போ 20 ஏக்கருக்கும் 8 லட்ச ரூபா செலவாகுது. அப்போ டன்னு 10 ரூபா போனால் தான் எங்களுக்கு அதில் ஒரு 20 லட்ச ரூபா கிடைக்கும். அதில் கூலி போக எல்லாம் அது மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு வருஷமாகவே நட்டத்திலே போகுது. காய் 6 கிலோவிலேருந்து 12 கிலோ 15 கிலோ சைஸ் வரையும் என்னால் உற்பத்தி பண்ண என்னால் முடிஞ்சிச்சு. ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வீதம் 20 ஏக்கருக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் ஒரு டன் தர்பூசணி 3,000 முதல் 4,000 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் செலவு செய்த தொகை கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். தர்பூசணி பழங்களை வியாபாரிகள் குறைந்த விலைக்கு கேட்பதால் பலர் வேலை இழக்கும் சூழல் உருவாகி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.